தூய்மை பணியாளர்கள் மீது முதல்வர் மு.க.ஸ்டாலின் தனி கரிசனத்துடன் இருப்பதாகவும் பேச்சுவார்த்தை நடத்த அரசின் கதவுகள் திறந்தே இருப்பதாகவும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தூய்மை பணியாளர்களுக்கு 6 புதிய திட்டங்களையும் அவர் அறிவித்துள்ளார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு தூய்மை பணியாளர்களுக்கான புதிய திட்டங்களை அறிவித்தார். தூய்மை பணியாளர்களுக்கு ஏற்படும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க தனி திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், பணியின் போது இறக்க நேரிடும் தூய்மை பணியாளர்களுக்கு கூடுதலாக 5 லட்சம் ரூபாய் காப்பீடு இலவசமாக வழங்கப்படும் என்றும், இதனால் அவர்களது குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி கிடைக்க வழிவகை செய்யப்படும் எனவும் அறிவித்துள்ளார். சுய தொழில் தொடங்கும் தூய்மை பணியாளர்களுக்கு அதிகபட்சமாக 3.5 லட்சம் ரூபாய் மானியமும், கடன் தொகையை செலுத்த 6 விழுக்காடு வட்டி மானியமும் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு கல்வி கட்டணம், விடுதி கட்டணம் வழங்கும் வகையில் புதிய உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், நகர்ப்புறங்களில் சொந்த வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு 30,000 குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தூய்மை பணியாளர்கள் தங்களது பணியை அதிகாலையில் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் காலை உணவு சமைப்பதற்கும் அதை பணிபுரிய இடத்திற்கு கொண்டு வந்து அருந்துவதற்கும் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். இப்பிரச்சனைகளுக்கு தீர்வாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு காலை உணவு அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளால் இலவசமாக வழங்கப்படும். தூய்மை பணியாளர்கள் மீது அவருக்கும் தனி கரிசனத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே உங்களிடத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். பொதுவாக தூய்மை பணியாளர்கள் மட்டுமின்றி அரசு ஊழியர்களுடைய நலனிலும் மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பெருங்கருணை கொண்டதாகவே இருக்கிறது. ஏறத்தாழ 12 கட்டமான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். மாண்புமிகு அமைச்சர், நம்முடைய நகராட்சித்துறை நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள், அதேபோல நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள், மேயர் அவர்கள், ஆக ஏறத்தாழ 12 முறைக்கு மேலேயே அவர்கள் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார். இப்போதும் கூட அரசினுடைய கதவுகள் எப்போதும் பேச்சுவார்த்தைக்கு திறந்திருக்கிறது. யாரையும் போய் வலிமையாக இத்தனை நாள் நீங்களே பார்த்திருப்பீங்க, யாரும் நம்ம உடனடியாக போய் முதல் நாளே நாங்கள் ஒரு பலவந்தமாக அவர்களை அகற்றக்கூடியது இல்லை. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் வந்திருக்கிறது. தூய்மை பணியாளர்களின் மாண்பினை திராவிட மாடல் அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நாள்தோறும் நம் நகரங்கள் இயங்குவதற்கு நள்ளிரவு, புயல், மழை, வெள்ளம் என எந்நேரமும் தூய்மை பணியாளர்கள் ஓயாமல் உழைப்பதாக தெரிவித்துள்ளார். 4 ஆண்டுகளில் அவர்களுக்காக நிறைவேற்றியுள்ள பல நலத்திட்டங்களோடு அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை பரிசீலித்து மேலும் சில திட்டங்களையும் செயல்படுத்தியுள்ளதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு உள்ளிட்ட 6 புதிய திட்டங்களை அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தது தொடர்பான காணொலியை பகிர்ந்துள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின், இது என்றும் உங்களுடன், உங்களுக்காக நிற்கும் எளியோரின் அரசு என தெரிவித்துள்ளார். தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதே தங்களின் நிலைப்பாடு என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஆளுநரின் தேநீர் விருந்தை இந்த முறையும் புறக்கணிப்பதாக அவர் அறிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இந்த அறிவிப்புகளை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். அதே நேரத்தில் தனியார்மயமாவதை நாங்கள் ஒருபோதும் வரவேற்பதில்லை. அரசின் கொள்கை முடிவாக இது இருந்தாலும் கூட, அகில இந்திய அளவில் இது நடைமுறையில் இருந்தாலும் கூட, இது ஏற்புடையது அல்ல என்பது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடாகும். எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தனியார்மயப்படுத்துவது என்கிற முயற்சியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். NULM என்கிற அந்த ஸ்கீம், நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் ஸ்கீம் மிஷன், லைவ்லிஹுட் மிஷன் என்கிற இந்த திட்டத்தின் கீழே அவர்களை பணியாற்ற அனுமதிக்க வேண்டும்.
தூய்மை பணியாளர்களின் பணி நிரந்தரம் குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதா என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூய்மை பணியாளர்களுக்கு வீடு கட்டித் தருவது உள்ளிட்ட அறிவிப்புகளை வரவேற்பதாக கூறியுள்ளார். ஆனால் தூய்மை பணியை தனியார் வசம் விடக்கூடாது என்றும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தும் அவர்களுடைய கோரிக்கைகள் குறித்து தமிழக அரசின் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதா என கேள்வி எழுப்பியுள்ளார். அவர்களை பணி நிரந்தரம் செய்வது குறித்து அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றும் சண்முகம் வலியுறுத்தினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மாநில செயற்குழு வெளியிட்டுள்ள செய்தியில், தூய்மை பணியாளர்களுக்கான நலத்திட்டங்கள் வரவேற்கத்தக்கது என தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி தொழிலாளர்களின் பணி பாதுகாப்பு உள்ளிட்டவைகளை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் போராடும் தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.